பொன்னான கரத்தினாலே சூதாடி நாடு அவரது காட்டுக்கு ஓட்டி வைத்து நாடு கொடன் என்று சண்டைக்கு கை போட்டு கொடுத்து சண்டை துவக்கமாகி உண்மைதான். என்ன பாச்சு? என்ன நடந்து கொண்டிருக்கிறது மாமா? நடந்தது முதலாக 886 ஆயுள் கொண்ட எங்கள் பீஷ்மாச்சாரி 6 வீடுமர் பிதாமகள் பீஷ்மர் சேனாதி பட்டம் விட்டு சென்று முதல் நாள் சண்டையிலே சுவேத வாகனனை அதர்மமாக ஒரு நாள் மட்டும் கொண்டு எனக்கு வெற்றியை கொடுத்து 9 நாள் தோல்வி உற்று எங்கள் தாத்தா பீஷ்மாச்சாரியா 10வது நாள் சண்டையிலே என்ன நேர்ந்தது தெரியுமா? ஆயுள் கொண்டு எங்கள் தாத்தா பீஷ்மாச்சாரியார் அர்ஜுனன் என்று பானத்தை கொடுக்க அங்கமெல்லாம் ஜன்னலை கண்ணு போல அம்புகளால் குறைக்கப்பட்டு தாத்தா பீஷ்மர் மாண்டார். ஆனால் எங்க தாத்தா மாண்டு விட்டாரே. ஒரே அடி போடுற ஒக்கால வழி தாத்தாவாகி பீஷ்மர் மாண்டு விட்டார் என்று சொல்கிறாயே. ஆனா பாசம் எங்க? சாப்பிடுவது உண்மைக்கு பாசம் பாண்டவர் எடுத்து போகட்டு விடு. இந்த 11வது நாள் சண்டையை விட்டு விடுங்கள். ஆனா 12வது நாள் சண்டை இருக்கிறது. 12ஆம் நாளையிலே சண்டையிலே 6 உயிர் நண்பனாக விளங்கும் நரகாசுரன் மகள் பகதத்தன் மடித்து விட்டான் மாமா. துரியோதனா, பகதத்தன் நமக்கு சொந்தமா இல்ல பந்தமா? நண்பன். உடன் பிறந்தவனா? நண்பன். அப்படி 12வது நாளையிலே சென்று அவன் வெற்றி பெற்றிருந்தா நம்ம நாட்டுல பாதி அவனுக்கு கொடுத்திருக்கணும். ஓட்ட முடியா? போகட்டும். பணம் காசு பணம் காசு அரபகுடி வர காத்திரபுரத்தை அரசன் நான் ஆள வேண்டும். பத்தும் 13 பாரத பூமியிலே
வேலையோ அத்தானாகிய சகனி மாமா அருகாமல் இருக்கிற போது சஞ்சலப்படலாமா 13 நாள் சண்டையிலே இந்த பாலா போன இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு என் பொன் மக்கள் 60 பேர் ஆண் குழந்தைகள் அங்கு தேசத்தின் அதிபதி எங்கள் அண்ணன் கர்ண மகாராஜன் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் 3 63 பிள்ளைகளோ அந்த அபிமன்னன் ஒருவன் கரத்தாலே என் பிள்ளைகள் எல்லாம் படித்து விட்டதே மாமா இந்த உலகத்திலே ஒரு தாய் தந்தைமார்களோ ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று தவம் இருக்கிறார்களே எனக்கு 60 ஆண் குழந்தை என் அண்ணன் பிள்ளைகள் 3 ஆண் குழந்தைகள் கண்ணனுடைய பிள்ளைகள் விட்டதே பாபா துரியோதனா போனா போட்டு முடியாது நமக்கு நான் வயசாகி போச்சா உன்னை இளமையாக இருக்கிறார் யார் போனால் என்ன என் மகள் பிள்ளைகள் போனா என்ன யாரு போனான்னு எப்படியோ ஒண்ணு அரப கொடி போறக்கன்னு அஸ்னாபுரத்தை ஆளணும் அருகாமையில் மாவாடு இருக்கு நான் இருக்கிறேன் இதுதான் உன் எண்ணம் படு மாமா பிறந்தது எங்கள் தங்கை துர்ச்சனை கணவனாக விளங்கும் சைந்தவன் 14வது நாள் சண்டையில் என் தங்கை தாலி தரித்து விட்டாளே 100 பேர் அண்ணன்மார்கள் இருந்தும் உதவி குளத்தில் அறிந்து கொண்டிருக்கிறாள் சைந்தவன் மாண்டு விட்டார் மாமா உங்க மச்சான் ஆமா உங்க மச்சான் செத்தா சாகக்கூட மாமா நான் எதுக்குறேன் போட்டுமே நான் பாத்துக்கிற முடியா போட்டு மாமா நீ இருந்தா போதும் மாமா எப்படியோ உடனே ஆட்சி செய்யணும் இந்த அஷ்டாபுரத்தை முடித்தாங்கி ஆள்வதற்கு நீயோ என்னை நீ காக்க வேண்டும் அருகாமல் இருப்பதற்கு நானும் நம்ம 2 பேரும் மட்டும் இருந்தா போதும் போட்டு முடியா மாமா என்னை நீ காக்கணும் ஆமா கரை சேரணும் சபா என் பாசம் மீதும் யானைப்படை குதிரைப்படை ஒட்டகப்படை காலாட்படை பட்டவர்தனர் மகுடவர்தனர் என்று சொல்லக்கூடிய சேனாசைனங்கள் எல்லாம் மடிந்து தம்பி உடையான் படை கண்டான் என்று சொல்வார்களே என்னுடைய தம்பி துறைமார்கள் 99 பேரும் அடித்து விட்டார்கள் மாமா ஆனா இவர்களெல்லாம் அடித்திருந்தாலும் நான் யாரை பெரிதாக நினைத்திருந்தேன் இறுதியாக மாண்டது யார் தெரியுமா இந்த 16
யாரை இருதரத்தாருக்கு குருவாக விளங்கும் நமக்கு துணையாக இருந்தாரே ஆமா. பிள்ளையே தேர்ச்சி பெற்றவர் அகில உலகத்தில் யாருமே வெல்ல முடியாது. வேடிப்பட்ட விற்கிறது ஆச்சாரியார் மாட்டு விட்டாரு. இப்பதான் நீ என்கிட்ட அடிக்கின்றது 104 பேர்களுக்கும் திரு தோணாசிரியர். ஆனா பாண்டவர்களுக்கே ஒரு விதமாக வில்வித்தையை கற்றுக் கொடுத்தார் நயவஞ்சகம். ஆனால் உங்களுக்கு ஒரு விதையான வில்வித்தை அவன் வஞ்சகக்காரன். ஆமா, அதனால் அவன் போகட்ட முடியா செத்தா சாகட்டும். நான் அத்தானாக சகனி மாமா நான் இருக்கிறேன். வேகமா வேகமா அவன் செய்தது விவேகம். ஆமா, நான் நம்புகிறது வேகம். ஆமா, கதிரவன் உதயமானால் 17 நாள் சண்டை ஐவராஜாக்கள் படையெடுத்து வந்ததையானால் அவர்கள் எதிர்த்து சண்டை செய்து இந்த திருவனுக்கு வெற்றி கொடுக்க எனக்கு சண்டை இல்லையே. என்ற அந்த ஐவராஜாக்கள் படையெடுத்து வந்ததையானால் அவர்களை எதிர்த்து ஐவர்களை வெல்ல இந்த துரியோதன மகாராஜன் சார்பிலே சேனா சைன்யங்களை மாமா ஐயோ ஒருவர்களே துரியோதனா அத்தானாகிய சகனி மாமன் இருக்கிற போது ஏன் கவலைப்படுகிறார்? சொல்லுங்கள் மாமா. பிடித்தால் 17 நாள் சண்டையிலே உனக்கு வெற்றி கொடுப்பதற்காக யார் இருக்கிறார்? அங்கிரியா சதுபதி உனது அண்ணன் கர்ணன் இருக்கிறார் அந்த பாண்டவர்களை வெல்வதற்காக. ஆனால் பட்டத்தை கொடுத்தால் கர்ணனுக்கு ஆமா பாண்டவர்கள் கருவதை அறுக்க கர்ணன் இருக்க நீ கலங்கி வாழலாமோ? சேனாதி பட்டத்தை தெரியாமல் இருந்து விட்டேன். அவரை அழைத்து கர்ணனை அனுப்பினால் எடுத்து வெற்றி 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 என்று எங்கள் அண்ணன் அங்குதேசத்தின் அதிபதி கர்ணன் அன்றைய தினத்திலே சாதனை செய்தவன் இருக்கிறார். வருகிறார் எங்கள் அண்ணன். அற்புதம். துரியோதனா என்ன வார்த்தை? கர்ணனை அழைத்து அனைத்து சேனாதி பட்டத்தை கொடுத்தால் வெற்றி உனக்கே வெற்றி. இதற்காக உனக்கு பால் பாயாசம் வைத்திருக்கிறேன். அப்படியா? அதை புசித்து விட்டு சற்று நேரம் இளைப்பாருங்கள். ஆகட்டும்.